Hello friends, now உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge ஓட day 7 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 week வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 days வந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 3 weeks தான் வந்து இருக்கு. ஸோ கரெக்டா மிஸ் பண்ணாம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை. தீபாவளின்றது நமக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தான். அதுல வந்து நமக்கு நம்மளோட ட்ரெஸ்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்தாலுமே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால கிவ் அப் பண்ணிடாதீங்க எப்பவுமே, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை. என்னோட அம்மாச்சி சொல்லுவாங்க, இந்த அமாவாசை இருக்கிறமோ இல்லையா, தை, ஆடி, புரட்டாசி இந்த 3 அமாவாசை இறந்தவர்களுக்காக இருக்க வேண்டியதுல 3 முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புரட்டாசி மாதம் அந்த சொர்க்கவாசல் எல்லாம் திறப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா எப்பவும் போல அமாவாசைக்கு நம்ம எப்படி படைச்சு சாமி கும்பிடுவோம், நம்மளோட முன்னோர்களுக்கு, அதாவது என்னோட மாமனாருக்கு வந்து சூப்பரா இன்னைக்கு வந்து அங்க வந்து படைச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ அதுவும் இருக்க போகுது. அந்த டைத்துல நான் வெயிட் லாஸ்க்காக எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிருக்கேன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ சம்டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து நீ வந்து வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு இல்லை, உடம்புலாம் இதாக தான் இருக்கு. ஸோ நீ வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து ரைஸ் சாப்பிட்டுக்கோ, இவ்வளோ வந்து நம்ம வந்து சாமிக்கு படைச்சது, தாத்தாவுக்கு படைச்சது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீ மாமனாரும் சாமி கும்பிட்டோம் இல்லையா, அதனால அப்புறம் என்னோட மாமாவும் சொல்லிட்டு அப்புறம் நான் கொஞ்சமா ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் ஆனதுனால தான், சரிங்களா? நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றீங்கன்ற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் நம்ம 2-3 கூட்டு பொரியல் இதெல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. பாயாசம் பண்ணியிருந்தா அதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இன்னைக்கு. இன்னொரு விஷயம், பருப்பு வடை இந்த மாதிரி ஏதாவது வடை பண்றோம் அப்படிங்கும்போது பருப்பு வடையெல்லாம் என்ன பண்ணலாம் தெரியுமா, வடைக்கு மாதிரியே நம்ம பிசைஞ்சிட்டு அதை வந்து நல்லா அடை மாதிரி தட்டி லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே லோ ஃப்ளேம்ல போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் அப்படியே வடை மாதிரி தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் டைத்துல வடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு வடை குட்டியா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதான் சொன்னேன்ல, அம்மாச்சி வந்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வச்சுட்டாங்க, பரிமாறிட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் சாப்பிட்டேன். ஆனால் அழகாக தான் சாப்பிட்ருக்கேன். எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொஞ்சமாக ரைஸ் எடுத்தேன். ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணலான்றத நான் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் ரைஸ் பதில் மில்லட் வகைகள் நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் கம்மியாக வச்சு வெயிட் லாஸ் டயத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ரவை களியோ இல்லை ஓட்ஸ் களியோ அந்த மாதிரி, சரிங்களா? அப்புறம் உங்களோட பெரிய பையனுக்கு பல்லு வந்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆமாங்க, ஒரு 2-3 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த பூச்சிப்பல் மாதிரி அரிக்க ஆரம்பிச்சு அந்த பல் வந்து இல்லாம ஆயிடுச்சு. ஸோ அது வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் டாக்டர்லாம் நிறைய கன்சல்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்கலாம் எனக்கும் இப்படிதான் இருந்தது, சின்ன பிள்ளையில வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பிள்ளைங்களுக்கு என்ன அவ்வளோ சாக்லேட்ஸ் கொடுத்தீங்களா அப்படிலாம். அப்படி கிடையவே கிடையாதுங்க. நல்லா சாக்லேட்ஸ் சாப்பிட்ற பிள்ளைங்க கூட பல்லு கூட நல்லா தாங்க இருக்குது. அது வந்து என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம், ஜெனட்டிக்கா வந்து இருக்குதுங்க. இவங்களோட சித்தப்பாக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்காவும் எங்க ஃபேமிலியில இருக்கிறனால இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை பல்லு இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சில நேரம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கும் அப்படிதான் இருந்தது, வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதோட கடவுள் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் அப்படி அதை வந்து கடந்து போயிட்டோம். அதனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட்காக நிறைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பண்ணோம். இதுக்கெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல பல் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் செல்வின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 64 60 kg வரைக்கும் குறைச்சிருக்காங்க. உங்க வீடியோ பார்த்துதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பண்ணுங்க, சரிங்களா? நீங்க எவ்வளவு குறைக்கணும்னு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணுங்க, சரிங்களா? இது எல்லாமே நீங்க எல்லாருமே வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி என்கிட்ட சொல்லுவீங்க, அதனாலதான் சொல்றேன். அப்புறம் வந்து எப்படி வந்து வீடியோ ஷூட் பண்றீங்க, எப்படி எடிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஷூட் பண்றது நானா தாங்க அங்கங்க ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஷூட் பண்ணிக்கிறேன். எடிட் வந்து இன்ஷாட்ல ஆப்ல தான் நான் தான் எடிட் பண்றேன். நான் இது யூடியூப்காக நான் எல்லாமே நான் தான் பண்றேன், சரிங்களா? எடிட்டிங் எல்லாமே நான் தான் வந்து பண்ணுவேன்.
ஒரு வேலையை இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு கொத்தனார்னு எடுத்துக்கோங்க. ஒரு கான்ட்ராக்டா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு வேலை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து உண்மையாவே அது வந்து முடியாது. அந்த தொழில் வந்து தெரிஞ்சு அவங்க செய்யும் போது அதுல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வர முடியும். எப்பவுமே நான் சொல்லுவேன், இப்போ ஒரு டைலர் ஷாப் ஒருத்தவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நம்ம உட்கார்றதை விட நம்ம அந்த தொழில் தெரிஞ்சு அதை பண்ணும்போது உண்மையாவே அது வந்து பெரிய சக்சஸ் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த வேலையை நம்ம செய்யணும். அதுதான், அது எந்த இதுவாக இருந்தாலுமே அதுதான். அப்பதான் நமக்கு வந்து அதுல வந்து எது அப் அண்ட் டவுன் எல்லாமே தெரியும். ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் நம்மளோட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்மை நம்ம கொடுப்போம். அடுத்தவங்கள்ட்ட எதையுமே இது பண்ணக்கூடாது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போடணுமா, அப்ப இது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்ற எல்லாமே இந்த வேலையும் கிடையாது, எல்லா வேலைகளையுமே நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுதான். சொரக்காய் ஜூஸ் போட்டு காமிச்சிங்கல்ல சிஸ்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கணுமா? ஆமாங்க, எம்டி ஸ்டமக்லையும் குடிக்கலாம். அப்புறம் ஒரு 11 மணிக்கு போல குடிக்கணும்னு நினைச்சாலும் குடிச்சிக்கலாம். எம்டி ஸ்டமக்லையும் குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் வந்து கொலு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நவராத்திரிக்கு. எங்க ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா சிவகங்கைங்க அரண்மனையில வந்து கொலு வைப்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த நவராத்திரி அந்த 9 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது மிஸ்ஸிங்கா இருக்குது எனக்கு. செம்மையா இருக்கும் நவராத்திரி அந்த டயத்துல. ஸோ இங்க வந்துமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா மேளா மாதிரி போடுவாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நவராத்திரினா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நான் கண்டிப்பா அதை வந்து ஷேர் பண்றேன் வீடியோஸ்ல. சரிங்களா? வெள்ளை ரவை வந்து எல்லாருமே இன்ன வரைக்குமே வந்து மைதா மைதா மைதான்னாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. யூடியூப் சேனல்லையோ இல்லை நீங்க யூடியூப்லயோ இல்லைன்னா ஒரு கூகுள்லயோ சர்ச் பண்ணி பாருங்க, மைதானா அது ரவை வெள்ளை ரவை என்னன்னு சொல்லிட்டு. நாங்க வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாவே இல்லை சிஸ்டர், மைதா தானே இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி கிடையாது சிஸ்டர், கோதுமையில இருந்து வர்றதுதான். ஸோ அது வந்து ஹெல்தியான ஒரு விஷயம் தான். சரிங்களா? நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் ரவை வச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். சரிங்களா? சத்துமாவு கஞ்சி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து குடிச்சேன் சிஸ்டர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி போல எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டயத்தில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் அதான் சொல்றேன் இல்லையா, கொய்யாக்காய் எப்பவுமே வச்சுக்கோங்க, வெள்ளரிக்காய் வச்சுக்கோங்க, அப்புறம் வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் அதிக இனிப்பு சுவை இல்லாத ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? பச்சை கடலை வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். சாப்பிடலாம் சிஸ்டர், அது அளவுதான். சரிங்களா? அந்த பச்சை கடலை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இனிப்பு சுவையோட சூப்பரா இருக்கு இல்லையா? எனக்கு என்னோட ஃபேவரெட்டுங்க. அப்புறம் சின்ன பிள்ளைலாம் வந்து பாத்தீங்கன்னா கடலை ஆய போறவங்களோட போறது, அங்க போயிட்டு கடலை ஆயிரமோ இல்லையா வாயில நல்லா வந்து மொச்சு சாப்பிடுறது. ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசினாலே ஒரு ஒரு மெமரிஸ்க்கு கொண்டுட்டு போவோம். அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ அப்படிதான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் பிறந்த நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நாளையிலேருந்து செம்ம டயர்டுங்க வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்க்குக்கு போயிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லேட் நைட்டில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கண்ணெல்லாம் பார்த்தாவே தெரியும். என்ன பண்ணுறது, ஹார்ட் ஒர்க், என்னோட வேலையை கரெக்டாக நான் செய்யணும் அப்படின்ற ஒரு இதுதான். இனி நான் எடிட் பண்ணிட்டு படுக்கணும். இப்போ எவ்வளோ டைம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம நிறைய ஒரு ஃபேமுக்கு வந்திருக்கோம். டெல்லி தமிழ்ச்சின்னா ஒரு சில பேருக்கு தெரியுது அப்படின்னா அதற்கான ஹார்ட் ஒர்க் நமக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் என்ன பண்றது. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு ஆசைகளோ இல்லை இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பிடிவாதமா இப்போ அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு வேணும்னா அடம் பிடிக்க தெரியும். அது மாதிரி நம்ம வந்து அடம் பிடிச்சா மட்டும்தான். ஏன்னா இப்போ இருக்க ஒரு வாழ்க்கையில நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கலான்ற மாதிரி முட்டி மோதுற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59.85 வந்து இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செம்பு நல்ல தண்ணி தாங்க குடிக்கிறேன், நார்மலான தண்ணி. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா? நல்லா உடம்பு ஆக்டிவாக வச்சு வந்து வாக்கிங் வந்து பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி அமாவாசைன்றனால எனக்கும் பசங்களுக்கு மட்டும்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. அம்மாச்சியும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா விரதம். ஸோ அதனால் வந்து நான் வந்து உளுந்தங்கஞ்சி தான் வந்து கிண்டிக்கிறேன் எங்களுக்கு. ஸோ எப்பவும் போல் கரைச்சிட்டு நான் வந்து பண்ணது அந்த இது உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்க ரெசிபி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு மட்டும் நான் போட்டு நான் வந்து குடிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா தயிர் கூட ஆட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியே குடிக்கலாம். நம்ம கருப்பு கவுனி கொள்ளுகஞ்சி குடிக்கிறோம் அந்த மாதிரி குடிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மட்டும் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்து அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சுங்க. அதுக்கப்புறமா ஸோ டக்குன்னு விரத சாப்பாடு செய்யணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அரிசியை கிளஞ்சி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா ஒரு 3 வகையான காய்கறி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து சரி குக்கரில் 1 பாட் மாதிரி வந்து சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ போல் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு தூளை கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு காய்கறி எல்லாம் சேர்த்து பூண்டு எல்லாம் சேர்த்து எப்பவும் போல் பண்ணுவோம் 1 பாட் மாதிரி புளி கரைச்சி ஊற்றி நம்ம வந்து குக்கரில் வச்சாச்சு. அப்புறம் இந்த சரி பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அதை வந்து சேமியாவை போட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா வேக விட்டு ஏலக்காய் போட்டு இது வந்து சர்க்கரை அப்புறம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் வறுத்து போட்டுட்டேன். ஒரு சைடு உருளைக்கிழங்கையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அவிச்சிட்டு இருந்தேன். சரி இங்கிட்டு வந்து தண்ணி குடிச்சிக்கிறேன். நான் நல்லா நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. சரிங்களா? சாம்பாருக்கு வந்து குக்கரை ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு தாளிப்பும் கொத்தமல்லியும் வந்து தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் அதை இறக்குனதும் ஒன்று ஒன்றா இறக்குனதும் நான் இங்கே வந்து கடலைப்பருப்பு வந்து வேக போட்டிருந்தேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கூட்டுக்கு. ஸோ அது வெந்ததுக்கப்புறம் அந்த வாழைக்காவும் சேர்த்துட்டேன் கட் பண்ணி. இங்கிட்டு சோறுக்கு வந்து டக்குன்னு வச்சு விட்டுருந்தேன்னா அதுவும் வந்து குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இடையில வந்து ஒரு ஆப்பிள் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து வாழைக்காய்க்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு அந்த பச்சை மிளகா காரம் தான் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து அதையும் இந்த சைடு வந்து எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு அவிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா தோல் நீக்கிட்டு வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தாளித்து அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். இன்றைக்கி நிறைய ரெசிபின்றனால டீட்டெயில்டாக நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணலை. ஏன்னா நிறைய தடவை நான் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்றனால. சரிங்களா? அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து மண்டி பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புளி ஊற்றி அதுக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன் நான். ஸோ புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டு இந்த மாதிரி சில சுதுக்கி அப்படியே வதக்கி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவியாச்சு. அதுக்கப்புறம் சரி வடை போட்டு எடுத்துக்கலான்னு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து கடலைப்பருப்பு ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு வரமிளகா பூண்டு சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை புதினா கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா உப்புலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வடை வந்து டக்குன்னு போட்டு எடுத்துகிட்ருக்குறேங்க பருப்பு வடை. ஸோ எனக்கு வந்து எங்கள் எல்லாருக்குமே பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன் அவங்க எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இட்லி சட்டியில் அப்பளத்தையும் வந்து பொரிச்சிட்டு எல்லா சாப்பாடையும் சூப்பராக பண்ணி வச்சாச்சு. பாருங்களேன் செம்மையாக வந்து விரத சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மாடியில் வந்து தாத்தாவோட ஃபோட்டோ அங்கே தான் வச்சுருக்கோம். மாலைலாம் போட்டு சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு திருப்திங்க. என்னமோ நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இலையில எல்லாமே வந்து எடுத்து வச்சு நீர் உலாவிட்டு அப்புறம் வந்து காக்காய்க்கு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அம்மாச்சி மாமாவும் கரெக்டாக வந்து சூப்பராக விரதம் வந்து விட்டுட்டாங்க. நானும் மாடியில் போயிட்டு அது எல்லாமே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானுமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் வச்சு ரைஸும் கம்மியாக இந்த அளவு தான் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் லஞ்ச் எடுத்துகிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டேன். எவ்வளோ பாத்திரம் குமிஞ்சிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வந்து அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி போட்டுட்டு டக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷப்பை போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பார்க்குக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருந்தாங்க. சரி பார்க் போகலான்னு சொன்னாங்களா? ஸோ நாங்களும் கிளம்பியாச்சு சூப்பராக. பசங்க எல்லாம் பயங்கரமாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பிரியா பார்க்கில் வந்து சூப்பராக வந்து ஒரு கட்சி மீட்டிங் ஒரு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அங்கே டான்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பிரியான்ஷி பாப்பாவோட அம்மா, இது நம்ம ஜோதி தெரியும் எல்லாருக்குமே. ஸோ
சூப்பராக வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து பரதநாட்டியம்லாம் வந்து நம்மளோட இவங்க எல்லாருமே தமிழ்காரவங்க, பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடாக ஆடினாங்க. அப்புறம் குச்சிப்புடி, கதகளி எல்லாருமே இருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே என்னமோ நம்ம ஊருக்கு போன மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. நாங்கள் யதார்த்தமாக பார்க்குக்கு போனோம். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த இதில் உட்காந்தாச்சுங்க. அந்த இது ஸ்டேஜுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து கொஞ்ச நேரம் சரி அந்த டான்ஸ் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக வந்து டான்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. பரதநாட்டியம் அது இதுன்னு செம்மையாக வந்து ஆடினாங்க பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருந்தது. கேரளா ஒவ்வொரு காஸ்டியூம்ஸாக வந்து வந்து பயங்கரமாக பண்ணாங்க. இவன் அவங்கள மாதிரி ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியோட பையன் வந்து ஆடி காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வந்து நவராத்திரி விரதம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஏற்றாப்புல பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பூஜைக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக அந்த சைடு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இங்கே பாருங்களேன் க்ரௌடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். வாங்கிட்டு வந்துட்டோம். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து 2 ப்ரௌன் ப்ரெட் வச்சுட்டு அந்த காய்கறி எல்லாம் வச்சு நான் வந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 8 மணி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் 6:30 to 7 சாப்பிட்றணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையோட எல்லாருக்குமே சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் அன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்ஸ்டா லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வகையில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் 2 வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.